கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஈஸ்டர் பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி, ஜான்ஸ் காஸ்பல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். உடல் நலமற்றவர் நலமடையும். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்று இருந்தாலும் நலமடைவர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு, நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் இருந்த பரம தந்தையே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈஸ்டர் பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் பெதஸ்தா குளத்தின் கரையிலே 38 வருடமாக படுத்த படுக்கையாக இருந்த ஒரு மனிதனை நீர் சுகமாக்கின சம்பவத்தை இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷத்தை யோவான் எழுதும்போது எதை மையமாக வைத்து அவர் எழுதினார் என்றால், யூதர்களுடைய பண்டிகையை வைத்து அவர் எழுதினார். மற்றபடி மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இயேசுவினுடைய ஊழியம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கலிலேயா, அப்புறம் சமாரியா, பெரேயா, அப்புறம் யூதேயா வழியாக வந்து எருசலேமிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுகிற காரியம் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில். ஸ்னாப்டிக் காஸ்பல்ஸில் இயேசு கலிலேயாவில் ஆரம்பித்து அவர் சமாரியா, பெரேயா, யூதேயாவில் வந்து எருசலேமில் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுவதாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு திரும்ப திரும்ப எருசலேமில் நடைபெற்ற பண்டிகைகளுக்கு வருகிறதை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏறத்தாழ 3 பண்டிகைகள். என்ன பண்டிகைகள்? 3 பஸ்கா பண்டிகையை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிவிலியம் மொழிபெயர்ப்பிலையும் அதுதான் நம்ம பார்க்குறோம். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் அந்த இங்கிலீஷ் பைபிள், நியூ ஜெருசலேம்
பைபிளில் இருக்கிறது, அப்படியே தமிழ் பைபிள்லேயே திருவிவிலியத்திலே இருக்குது. யோவான் சுவிசேஷத்துடைய அமைப்பு யூத திருவிழாக்களை அடிப்படையாக கொண்டு இயேசுவின் உரைகளும் பிரசங்கங்களும் அவரை பற்றிய பிற செய்திகளும் அவர் செய்த அற்புதங்களும் தொகுக்கப்பட்டிருப்பனவாக தெரிகிறது. ஸோ திருவிவிலிய பொது மொழிபெயர்ப்பில் யோவான் சுவிசேஷம் எதை மையமாக வைத்து காணப்படுகிறது? யூதர்களுடைய பண்டிகைகள். முதல் பஸ்கா விழா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம். அடுத்தது யூதர்களின் திருவிழா 5ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 47. அப்புறம் 2ஆம் பஸ்கா விழா 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 71. அப்புறம் கூடார விழா 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 10:21 வரைக்கும். அப்புறம் கோவில் அர்ப்பண விழா, அதாவது தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை, அது 10:22 11:54. அப்புறம் இறுதி பஸ்கா விழா, அது 11:55 20:31 வரைக்கும். ஸோ யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் 3 பஸ்கா பண்டிகையை எருசலேமில் போய் அட்டென்ட் பண்ணியிருக்கிறார். கைத்தட்டி ஆண்டோட மகிமையை பார்க்கிறார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இயேசு 3 வருஷம் ஊழியம் பண்ணார், இயேசு 3 வருஷம். எப்படி இந்த 3 வருஷம் கனெக்ட் பண்ணுறோன்னா, இயேசுவின் காலத்தில் அவர் 3 பஸ்கா பண்டிகையை எருசலேமில் போய் அட்டென்ட் பண்ணுறார். தீபாவளி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். 3 தீபாவளின்னு சொன்னால் என்ன கணக்கு? 3 வருஷம். அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு படம், ஏதோ ஒரு படம் 3 தீபாவளி ஓடுனுச்சா மெட்ராஸில். அது என்ன படம்னு தெரியல எனக்கு. அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த படம் 3 தீபாவளி கண்ட படம், 3 தீபாவளி அந்த படம் ஓடுனுச்சு 3 தீபாவளிக்கு. ஸோ அந்த 3 தீபாவளி என்பது 3 வருஷத்துக்கு குறிக்கிறது. அது மாதிரி யோவான் சுவிசேஷம் நீங்கள் படிச்சீங்கன்னா 3 பஸ்கா பண்டிகைக்கு இயேசு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து அந்த பஸ்கா பண்டிகைக்கு போகிறது அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் கரெக்டாக ஒரு 3 வருஷம் வரும். அதனால் இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்? 3 வருஷம். இது ஒரு முன்னுரை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்க்கிற இந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பாருங்க. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது, ஒரு ஜூவிஷ் ஃபீஸ்ட் கேம், அப்படிதான் இருக்குது. அங்கே அவர் எழுதலை. பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைலாம் எழுதின யோவான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஏதாவது பண்டிகை பேரை எழுதியிருக்காரா? இல்லை. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. ஆனால் அன்னைக்கு சனிக்கிழமை. அல்லேலூயா. அது ஒரு ஓய்வு நாள். யூதர்களுக்கு ஓய்வு நாளில் தான் அவங்க போய் தேவனை ஆராதிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த நியூ ஜெருசலேம், இந்த நியூ ஜெருசலேம் பைபிளில் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த த ஃபெஸ்டிவல் பாசிபிளி பெண்டிகாஸ்ட், யூத பண்டிகை ஒன்று வந்தது என்பதற்கு நியூ ஜெருசலேம் பைபிளில் அவங்க ஃபுட் நோட்ஸில் ஸ்டடி நோட்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த பண்டிகை பாசிபிளி பெண்டிகாஸ்ட், அது பெந்தேகோஸ்து பண்டிகையாக இருக்கலாம். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய 50வது நாளில் வரக்கூடிய பண்டிகை பெந்தேகோஸ்து பண்டிகை, அந்த பண்டிகையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. வேறு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பண்டிகை கூடார பண்டிகையாக இருக்கலாம். என்ன பண்டிகை? கூடார பண்டிகையாக இருக்கலாம். ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்நேக்கல் ஆர் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஷெல்டர் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்?
யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இயேசு அந்த குழந்தையாக இருக்கும்போது 12 வயசில் அவர் எருசலேமுக்கு போகிறார். அதன் பிறகு அவர் எருசலேமுக்கு போனது பற்றி கொடுக்கப்படவில்லை மத்தேயு, மார்க்கு, லூக்காவில். அதோடு அவர் ஞானஸ்தானம் யோவான் இடத்தில் பெற்ற பிறகு 30 வயசில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்து அவர் கடைசியாக சிலுவையில் அறையப்படுறது தான் அவர் எருசலேமுக்கு போகிறார். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு திரும்ப திரும்ப அடிக்கடி அவர் யூதேயாவில் அந்த கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு அந்த யூத பண்டிகைகளை கொண்டாட சென்றதாக யோவான் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் முக்கிய வித்தியாசம் யோவான் சுவிசேஷத்தில். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். நான் இந்த MTHலாம் படிக்கிறதுக்கு முன்னால் என்னை கூப்பிடக்கூடிய இடங்களுக்கு, எஸ்பெஷலி பாரிஸ் மீட்டிங்கில் நான் போய் பேசும்போது இந்த நெகேமியாவின் காலத்தில் கட்டப்பட்ட அந்த அலங்கத்தை குறித்தும் புதுப்பிக்கப்பட்ட வாசல்களை குறித்தும் ரொம்ப அருமையாக பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான டாபிக் ரீபில்டிங் த வால்ஸ் அண்ட் கேட்ஸ் ஆஃப் ஜெருசலேம். இயேசுவுக்கு முன்னால் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் பாபிலோனிலிருந்து அந்த யூதா மக்கள் விடுதலையாகி எருசலேமுக்கு வந்தபோது நெகேமியாவின் தலைமையில் அந்த அலங்கங்கள் கட்டப்பட்டது. அல்லேலூயா. அலங்கம் என்றால் அந்த வால்ஸ், எருசலேமின் சுவர்கள் கட்டப்பட்டது. எருசலேமில் இருந்த அந்த அழிக்கப்பட்ட எரிக்கப்பட்ட அந்த வாசல்கள் திரும்பவும் புதுப்பிக்கப்பட்டது. எதிரிகள் ஒரு பட்டணத்தோடு யுத்தம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 காரியம் பண்ணுவாங்க. ஒன்று அந்த பட்டணத்தினுடைய மதில் சுவர்களை இடித்து தரைமட்டமாக்கி விடுவார்கள். அல்லேலூயா. எதிரிகள் ஒரு பட்டணத்தை பட்டணத்தோடு யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? மதில் சுவரை இடித்து கீழே தள்ளிடுவாங்க. அந்த பட்டணத்தினுடைய வாசல்களை பழைய காலத்து அந்த அரண்கள், அரண் சூழ்ந்த பட்டணங்கள், ரொம்ப பெரிய பெரிய மதில் சுவர்களை கொண்ட அந்த பட்டணங்களில் நிறைய வாசல்கள் இருக்கும், கேட்ஸ். அந்த வாசல்கள்லாம் எரிச்சிடுவாங்க. இந்த 2 காரியத்தை பண்ணுவாங்க. அது எருசலேமுக்கும் அவங்க பண்ணாங்க, அந்த பாபிலோனியர்கள். அப்போ பாபிலோனிய சிறையிருப்புக்கு சென்ற அந்த எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவங்கெல்லாம் திரும்பி வரும்போது அல்லேலூயா, இந்த நெகேமியா என்ன செய்தார்? அந்த இடிக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட அலங்கங்களை அவர் மறுபடியும் கட்ட ஆரம்பித்தார். He started to rebuild the walls of Jerusalem. எருசலேமின் சுவர்களை கட்டினார். அதுக்கு அடுத்ததாக அந்த எரிக்கப்பட்ட வாசல்களை அவர் புதுப்பித்தார். அல்லேலூயா. இந்த புக் ஆஃப் நெகேமியாவின் புஸ்தகம் ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஊழியர் செய்கிறவர்கள் சத்துரு எப்போதுமே என்ன செய்வான்? சுவர்களை இடிப்பான், வாசல்களை எரிப்பான். அல்லேலூயா. அதை நம்ம ரீபில்டு பண்ணும்போது, மறுபடியும் கட்டும்போது அலங்கங்களை கட்ட வேண்டும், வாசல்களை புதுப்பிக்க வேண்டும். அதில் நீங்கள் இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அது எருசலேமில் 10 வாசல்கள் இருந்திருக்கு. எரேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஷீப் கேட், ஆட்டு வாசல். எரேமியா 3:3 ஃபிஷ் கேட், மீன் வாசல்.
அப்புறம் எரேமியா 3:6 ஓல்டு கேட், பழைய வாசல். நெகேமியா 3:13 ஆட்டு வாசல், நெகேமியா 3:1. பீஸ் கேட், மீன் வாசல், நெகேமியா 3:3. பழைய வாசல், நெகேமியா 3:6. அப்புறம் 4வது வேலி கேட், பள்ளத்தாக்கின் வாசல், நெகேமியா 3:13. குப்பை மேட்டு வாசல், டங் கேட், நெகேமியா 3:14. அப்புறம் நீரூற்று வாசல் அல்லது ஊருணி வாசல், கேட் ஆஃப் ஃபவுண்டன், நெகேமியா 3:15. தண்ணீர் வாசல், வாட்டர் கேட், நெகேமியா 3:26. அப்புறம் குதிரை வாசல், நெகேமியா 3:28. அதுக்கு அடுத்தது கிழக்கு வாசல், நெகேமியா 3:29. அப்புறம் மிப்காத் வாசல், நெகேமியா 3:31. மிப்காத் அப்படின்னா ரெவியூ, ரெஜிஸ்ட்ரி ஆர் மாஸ்டர். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஒரு ஆசிரியரோ ஒரு அலுவலரோ ஒரு அலுவலகத்துக்கு வந்த உடனே அட்டண்டன்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சைன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ மாடர்ன் டெக்னாலஜின்னா பயோமெட்ரிக். கட்டவரில் வைப்பாங்க. நான் கூட விக்னேஷ் வந்தால் என்ன சொல்லுவேன், என்னப்பா, இல்லை பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வந்தியான்னு கேட்பேன். அதாவது நானும் இந்த சர்ச்சில் மெம்பரு, அதனால ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வந்தேன்னு நான் அவன் வந்தாலே அதுதான் கேட்பேன். அல்லேலூயா. அதுக்கு தான் 10வது வாசல் மிப்காத் கேட். அதாவது யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரவங்க எல்லாம் இந்த மிப்காத் கேட் வழியாக தான் வரணும். சண்டைக்கு போனவங்க எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க அப்படின்னு கணக்கு பார்க்குற அந்த இருக்கிற இடம் எது, மிப்காத் கேட். இந்த செய்தியை தான் நான் எப்பொழுதுமே கொடுப்பேன். இந்த செய்தியை உருவாக விளக்கம் அலிகோரிக்கல் மெத்தடில் டீச் பண்ணுவேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த செய்தியை நான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இப்போ தியாலஜிலாம் படிச்சுட்ட பிறகு நம்ம அலிகோரிக்கல் முறையில் பேசுறது, அலிகோரிக்கல் முறைன்னா இந்த சிபிஎம் சர்ச்செல்லாம் பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் கொடுத்து பேசுறது, அது இப்பொழுது நடைமுறையில் இல்லை. இப்போ ஒரு வசனத்தை படித்து அது அப்படியே டைரெக்டாக அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறது தான் இப்போது இருக்கிற முறை. அல்லேலூயா. அதனால் நம்ம போகிற சர்ச்சையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்ம படிக்கிற புஸ்தகத்தையும் நல்ல புக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு போதிக்கிறவங்க, நமக்கு பிரசங்கிக்கிறவங்க முறைப்படி பைபிள் காலேஜெல்லாம் படித்து இவங்க போதிக்கிறது சரியா என்பதையும் நம்ம பார்த்துக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பல கிறிஸ்துவ சபைகளில் இஸ்ரேல் தேசத்துக்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்காக மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கு, அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற பதில், எருசலேமின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ அங்கே இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் யார் ஜெபிப்பாங்க? அல்லேலூயா. சபை உருவாகி 2000 வருஷமா எருசலேமில், பாலஸ்தீனத்தில், யோர்தானில், காசாவில் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவங்களே ஜெபிக்கலைன்னா அவங்களுக்கு யார் ஜெபிப்பாங்க? ஸோ அதனால நம்ம இந்த வேதத்தை போதிக்கிறது மிக மிக ஒரு முக்கியமான வேலை. அதிலே நீங்கள் எல்லாரும் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒரு MTH படித்த ஒரு போதகரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேர் தான் சொல்லுங்க. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில்
இப்போ நான் உங்களுக்கு படித்து காமிச்சேன். எருசலேமில் மொத்தம் எத்தனை வாசல்கள் இருக்குது? நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் 10 வாசல்கள் இருக்குது. அதில் வடக்கில் கிழக்கு பக்கமாக வரக்கூடிய முதல் வாசல் என்னதுங்க? ஆட்டு வாசல். அது எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்தில் அந்த வாசல் இருக்குது. ஏன்னா எருசலேம் தேவாலயத்தில் பலியிட போகிற அந்த ஆடுகள் எல்லாம் அந்த வழியாகத்தான் வரும். எருசலேம் தேவாலயத்தில் பலிபீடத்தில் பலி செலுத்த போகிற ஆடுகள் எல்லாம் அந்த கிழக்கு வாசல் வழியாக வரும். ஆகவே ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுறதுக்காக நான் அந்த 10 வாசலையும் சொன்னேன். எருசலேமில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியிலே கிழக்கு திசை நோக்கி இருக்கிற முதலாவது வாசல், ஃபர்ஸ்ட் கேட், நெகேமியா 3:1 படி ஆட்டு வாசல். அது எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருந்தது. ஸோ இந்த ஆட்டு வாசல் வழியாக இயேசு செல்கிறார். யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. அந்த திருவிழா கூடார பண்டிகையாக இருக்கலாம் அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகையாக இருக்கலாம். யோவான் அதை எழுதலை, என்ன பண்டிகைன்னு எழுதலை. ஆனால் அது ஒரு சனிக்கிழமை. அல்லேலூயா. இட் வாஸ் எ சாபத் டே, சனிக்கிழமை. எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில், ஷீப் கேட்டுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. கோயில் குளம் இல்லாத ஊரில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? குடியிருக்கக்கூடாது. இது ஒரு பழமொழி. கோயில் குளம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஒரு கோயில் இருந்தால் அது பக்கத்தில் குளம் இருக்கும். அந்த கோயிலுக்கு வரவங்க அந்த குளத்தில் குளிச்சுட்டு தங்களை சுத்திகரித்து கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? உள்ள கோயிலில் போயிட்டு கடவுளை வணங்குவாங்க. இன்னொரு ரீசன், ஒரு கோயில் இருந்தால் அடிக்கடி அங்கே பண்டிகைகள் நடக்கும். பண்டிகைகள் வந்தால் நிறைய வியாபாரம் நடக்கும் அந்த ஊரில். அல்லேலூயா. வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஜாமான்களை வாங்குவாங்க. அதனால அந்த ஊரினுடைய பொருளாதாரம் நல்ல சிறப்பாக இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஊரில் கோயில் குளம் இருந்தால் அந்த ஊரில் குடி தண்ணி பிரச்சனை வராது. அல்லேலூயா. அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி, கிரவுண்ட் வாட்டர், அந்த ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா வீட்டில் இருக்கிற கிணத்துல தண்ணி. இது ஜஸ்ட் ஒரு பொதுவான ஒரு குறிப்பு. இப்போ இயேசு அந்த எருசலேமுக்கு அந்த ஆட்டு வாசல் வழியாக உள்ளே செல்லுகிறார். அங்கு ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு சுற்றி அந்த கரையில் 5 மண்டபங்கள் இருந்தது. குளக்கரையில் குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் இருந்தது. எபிரேய மொழியில் அதுக்கு என்ன பேர்? நம்ம பைபிளில் பழைய மொழிபெயர்ப்பில் பெதஸ்தான்னு இருக்குது. ஆனால் புதிய மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பல வேரியேஷன், பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற இந்த நியூ ஜெருசலேம் பைபிளில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, தமிழ் பைபிளில் அதுக்கு என்ன பேருங்க? பெதஸ்தா குளம் அப்படின்னு இருக்குது. திருவிவிலிய பொது மொழிபெயர்ப்பில் அதுக்கு பெத்சதா என்பது அதன் பெயர். இன்னும் ஒரு சில நான் வைத்திருக்கிற அந்த நியூ ஜெருசலேம் பைபிளில் பெத்சதா, பெத்சாய்தா, பெல் சேதா, பெதஸ்தா என்கிற 1, 2, 3, 4, அதாவது பெதஸ்தா என்ற பேரோட பெதஸ்தா 1, பெத்சதா 2, பெத்சாய்தா 3, பெல் சேதா 4, இந்த பேர்கள்லாம் இருக்குது. அல்லேலூயா. அந்த குளத்துக்கு பெதஸ்தா அப்படின்னா இரக்கத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் டிவைன் மெர்சி. பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் டிவைன் மெர்சி. அண்ணா நகரில் சிந்தாமணி ஸ்டாப்பிங்கில் ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்கு. நான் திருமணத்துக்கெல்லாம் அங்கே போயிருக்கேன். ரொம்ப ஒரு அருமையான சர்ச்சு. அங்கே இருக்கிற அந்த கொயர் எப்படி நம்ம பாடுவாங்க, அவ்வளோ அழகாக பாடுவாங்க. நம்ம ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் பாடுற
இங்கிலீஷ் பாட்டு தான் அங்கே பாடுறாங்க அந்த கொயர் பிள்ளைங்க. வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையாக பாடுவாங்க. ஒருவேளை அது இங்கிலீஷ் சர்ச்சாக இருக்கலாம். அந்த சர்ச்சு பேர் சர்ச் ஆஃப் டிவைன் மெர்சி, தெய்வீக இரக்கத்தின் ஆலயம். அல்லேலூயா. அந்த அண்ணா நகர் சித்தாமணியில் இருக்கக்கூடிய அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, அதுக்கு பேர் டிவைன் மெர்சி சர்ச், இறை இரக்கத்தின் ஆலயம். அது ஆக்சுவலாக எதுக்கு மீனிங்னா பெதஸ்தாவுக்கு அர்த்தம். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் டிவைன் மெர்சி. ரெண்டாவது மீனிங் பெத்சாதா. பெத்சாதா என்றால் த ஹவுஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெயின் வீடு. மூன்றாவது அந்த அந்த குளத்துக்கு என்ன பேர்? பெத்சாயிதா. பெத்சாயிதானா ஹவுஸ் ஆஃப் ஃபிஷர்மென், மீன் பிடிப்பவர்களின் வீடு. அல்லேலூயா. இது எல்லாமே அந்த ஒரு குளத்துக்கு பேர். அந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த மண்டபத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க? இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 4ஆம் வசனம். ஏனெனில் ஆண்டவரின் தூதர், அதாவது ஏஞ்சல், சில வேளைகளில் அக்குளத்தினில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயிட்டு இருந்தாலும் நலமடைவார். அல்லேலூயா. அந்த பெதஸ்தா குளத்தில், அந்த பெத்சாதா குளத்தில் சில நேரங்களில் பகல்லையோ இரவு நேரத்திலையோ ஒரு வான தூதர் ஒருத்தர் இறங்கி அந்த தண்ணீரை என்ன பண்ணுவார்? கலக்குவார். அந்த தண்ணீரை கலக்கின பிறகு யார் முதல்ல அந்த குளத்தில் இறங்குறானோ, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி அவனை விட்டு போய்விடும், அவன் சுகம் அடைவார். அதனால பல வகையான வியாதியஸ்தர்கள் அங்கு வந்து படுத்திருப்பார். அந்த காலத்தில், இயேசு கிறிஸ்துவின் காலத்தில், ரோமானிய கிரேக்க பிரதேசங்களில் ஹீலிங் காட், குணமளிக்கும் கடவுள் என்று கருதப்பட்ட தெய்வம் அஸ்கிலிபயஸ். ரோமர்கள், கிரேக்கர்கள் ஒரு கடவுளை வணங்கினாங்க. அந்த கடவுளுக்கு பேர் என்ன? அஸ்கிலிபயஸ். அஸ்கிலிபயஸ். அந்த கடவுளுக்கு என்ன வேலைன்னா, தன்னுடைய ஆலயத்துக்கு வந்து, தன்னுடைய கோவிலுக்கு வந்து ஒரு நைட்டு தங்கி அந்த கோயில்லையே, அந்த வெராண்டாவிலேயோ அந்த கோயிலுக்குள்ளேயோ, பெரிய கோவில், அந்த கோயிலில் வந்து நைட்டு தங்கி படுத்து இருந்துட்டு காலையில் அந்த கோயிலில் இருக்கிற குளத்தில் யார் குளிச்சுட்டு போகிறாங்களோ அவங்க எவ்வளோ பெரிய வியாதியில் வந்திருந்தாலும் அந்த வியாதி அவங்கள விட்டு நீங்கி போயிடும். இந்த நம்பிக்கை அந்த அக்காலத்திலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ரோமானிய கிரேக்க மக்களிடையே இந்த நம்பிக்கை இருந்தது. அஸ்கிலிபயஸினுடைய கோவிலுக்கு சென்று ராத்திரி இரவு ஒருவேளை தங்கி இருந்து காலையில் எழுந்து வேண்டுதல் பண்ணிவிட்டு அஸ்கிலிபயஸ் இடத்துல அந்த தண்ணீரில் இறங்கி முழுகி எழுந்தால் அவங்க வியாதி சுகமாகிவிடும் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. பெத்சாதா குளத்தில் குணமளிக்கும் தண்ணீர், ஹீலிங் வாட்டர், தேவதூதன் தண்ணீரை கலக்கிய பிறகு சுகம் கொடுத்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் கிரேக்க ரோமானிய பிரதேசங்களில் அஸ்கிலிபயஸ், த ஷ்ரைன்ஸ் ஆஃப் த ஹீலிங் காட் அஸ்கிலிபயஸ் என்ற குணமாக்கும் கிரேக்க தெய்வத்தின் கோவில்களில் இதே போன்ற குணமாக்கும் தன்மையை உடைய குளங்கள் பல இருந்தன. பல்வேறு நோயுற்றோர் அஸ்கிலிபயஸின் ஆலயத்தில் வந்து இரவு தங்கி அடுத்த நாள் அக்கோவிலின் குளத்தில் மூழ்கி எழுந்தால் நோய் நீங்கி நலமடைய முடியும் என்று
கிரேக்கர்கள் ரோமர்கள் நம்பினார்கள். அல்லேலூயா. ஸோ ஹீலிங் வந்து சுகமளித்தல் என்பது யெகோவா மட்டும்தான் கொடுக்குறாரு, கர்த்தர் மட்டும்தான் கொடுக்குறாரு என்று யூதர்கள் சொன்னாங்க. அந்த கிரேக்கர்கள் அந்த ரோமர்கள் என்ன சொன்னாங்க, எங்கள் கடவுள் அஸ்கிலிபயஸ் கூட சுகமளிக்கிற கடவுள். ஒரு ராத்திரி நீங்கள் வந்து அந்த கோயிலில் படுத்துட்டு காலையில் அந்த குளத்தில் குளிச்சு பாருங்கள், மூழ்கி ஏங்கி ஸ்நானம் பண்ணுங்க, உங்கள் வியாதி நீங்கிடும். இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது அந்த காலத்தில். ஆனால் ஒரு ஆள் சுகம் அடையணும்னா என்ன பண்ணணும், அந்த குளத்தில் இறங்கி மூழ்கி எழுந்திருக்கும். பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் கலக்கின பிறகு ஒரு மனிதன் சுகம் அடையணும்னா என்ன பண்ணணும், அந்த குளத்தில் இறங்கி மூழ்கி எழுந்தா அவன் எத்தகைய வியாதி உள்ளவனாக இருந்தாலும் சுகமாகும். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 2 ராஜாக்கள் 5:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எலிஷா தீர்க்கதரிசி நாகமான் கிட்ட சொல்வார், நீ யோர்தானுக்கு போய் யோர்தானில் 7 தரம் மூழ்கி எழுந்துரு, உன் குஷ்டரோகம் சுகமாகிவிடும். ஸோ ஒரு புனித நீரில், ஒரு புனித கோவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் குளத்தில் மூழ்கி எழுந்தால் வியாதி சுகமாகிவிடும் என்கிற நம்பிக்கை அக்காலத்தில் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியினுடைய எலிஷாவினுடைய வார்த்தையை கேட்டு நாகமான் அந்த யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி எழுந்த போது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சுகமாயிற்று. அந்த லெப்ரசி ஸ்கின் டிசீஸ் டிஸப்பியர்ட். இங்கே இயேசு எருசலேமுக்குள்ள அந்த மீன் வாசல் வழியாக தேவாலயத்துக்கு போவதற்கு முன்பதாக எங்க வராரு, எங்க வராரு, பெதஸ்தா குளத்துக்கு வராரு. எங்க இருக்கிறீங்க நீங்க? You are sitting in the church but thinking somewhere else. சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இருக்குதான், ஆனால் என்ன பண்ணுறீங்க, எப்போ என்னப்பா இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு, எப்போ முடிப்பாருன்னு தெரியலன்னு பயந்து இருக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சு. இயேசு எருசலேமுக்கு போகிற வழியில் அந்த பெதஸ்தா குளத்தை தாண்டி தான் அவர் போகணும் கோயிலுக்கு. அல்லேலூயா. அங்கே நம்ம என்ன பார்க்குறோம், இயேசு அந்த குளத்தை பார்க்குறாரு, தண்ணியை பார்க்குறாரு, அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்களை பார்க்குறாரு. பல பேர் அங்கே இருக்கிறாங்க. 5 மண்டபங்கள் இருக்குது, 5 போர்ட்டிகோஸ். அது கீழே நிறைய பேர் ஜே ஜே ஜேன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு ஒரு ஆள் பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த சம்பவம். அவன் இயேசுவை கூப்பிடவே இல்லை. அல்லேலூயா. இயேசுதான் அவங்கிட்ட போறார். யோவான் சுவிசேஷத்தில் 7 அற்புதங்கள் இருக்கும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுவதற்கு முன்புதான். அந்த 7 அற்புதங்களில் முதல் 2 அற்புதங்கள் மற்றவர்களுடைய ரெக்வஸ்டினால இயேசு செய்த அற்புதங்கள். ஆனால் இது இயேசு செய்த 3வது அற்புதம். அல்லேலூயா. இயேசு செய்த 3வது அரும் செயல் சேமியான். சேமியான் என்றால் அரும் செயல். யோவான் நற்செய்தியில் இயேசு செய்த 3வது அரும் செயல் சைன் சேமியான் கிரேக்க மொழி. இந்த அரும் செயல் அல்லது இந்த அற்புதம் இயேசுவிடம் விண்ணப்பிக்கப்பட்டு செய்யப்படவில்லை. அந்த 38 வருஷமா படுத்த படுக்கையாக இருக்கிற மனுஷன் இயேசுகிட்ட எந்த வேண்டுதலையும் சொல்லவே இல்லை. ஆண்டவரே, 38 வருஷமா நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், என்னை நீ சுகமாக்கும், அல்லது அந்த தேவதூதன் தண்ணீரை கலக்கும் போது என்னை எடுத்துக்கொண்டு தூக்கிட்டு போய் அந்த தண்ணீரை போட்டு முழுக்க வையும், ஏதாவது சொன்னானா? எதுவுமே சொல்லல. தன்னிடத்தில் வேண்டுதல் வராத, தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளாத அந்த ஆளுகிட்ட இயேசு போகிறார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்று இருக்கும் ஒருவரும் அங்கே இருந்தார். அங்கே ஒரு ஆள் 38 வருஷமா உடல் நலம் பாதிக்கப்பட்டு நோயிற்று படுத்திருந்தார். படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். 38 வருஷமா அவர் அந்த இடத்துல படுத்து இருக்கிறத இயேசு பார்த்து, Do you want to be healed? நீ சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. இயேசு என்ன கேட்கிறாரு? அவன் இயேசு கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினானா, இயேசு அவங்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறாரா? இதுதாங்க நம்முடைய நிலைமை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஜெபம் பண்றதுனால தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உண்மையா அது? நீங்க ஜெபிக்கிறதுனாலையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஜெபிக்கவில்லை என்றாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றது அது ஒரு ஆவிக்குரிய விதி. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொள்ளாதவர்கள் பலர் இந்த பூமியில இருக்கிறாங்க. இயேசுவை யார் என்று தெரியாதவர்கள் பலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இயேசு சுகம் கொடுக்கிறார். அவங்களுக்கும் இயேசு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அவங்களுக்கும் இயேசு நல்வாழ்வை கொடுக்கிறார். இங்கு இயேசு 38 வருடங்களாக நோயிட்டு இருந்த அந்த மனிதனை தூக்கி பெத்சதா குளத்தில் மூழ்கி அவனுக்கு இயேசு சுகத்தை தரவில்லை. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2 ராஜாக்கள் 5:14 எலிசா சொன்னதை கேட்டு நாகமான் போய் சீரியா தேசத்து இராணுவ படைத்தலைவன் யோர்தான் நதியில் முழுகும் போதே 7 தடவை மூழ்கி சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய லெப்ரசி குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு, ஆக மொத்தத்தில் அவன் தண்ணியில மூழ்கி ஏஞ்ச பிறகுதான் அவனுக்கு அற்புதம் நடந்தது. அஸ்கிலிப்பயஸ் ஆலயத்துக்கு போகிறவர்கள் ஒரு ராத்திரி அந்த ஆலயத்தில் தங்கி இருந்து அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த அஸ்கிலிப்பயஸ் ஆலயத்தின் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குளத்திலே மூழ்கி எழுந்தால்தான் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். பெதஸ்தா குளத்திலே தேவதூதன் தண்ணீரை கலக்கின பிறகுதான் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை, அரும் செயலை இயேசு செய்கிறார். பெதஸ்தா குளத்தில் முக்கி அவனுக்கு இயேசு சுகம் கொடுக்காம தன் வாயின் வார்த்தையாலேயே அவனை சுகமாக்குகிறார். இங்கு இயேசு 38 வருடங்களாக நோயிட்டு இருந்த மனிதனை தூக்கி பெத்சதா குளத்தில் மூழ்கி அவனுக்கு இயேசு சுகத்தை தரவில்லை. இங்க 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1, முதலாவது இயேசு அனைத்தையும் அறிகிறவராக இருக்கிறார். All knowing Christ. He knew all things. அவன் 38 வருஷமா அந்த குளத்தங்கரையில அவன் இருக்கிறான் என்பதை இயேசு அறிந்து அவனை குணப்படுத்த விரும்பி இயேசுவே வாலண்டியராக அவனிடத்துக்கு செல்கிறார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டார். அல்லேலூயா. நீங்கள் சுகமாக விரும்புகிறீரா? Do you want to be healed? நீங்கள் சுகமாக விரும்புகிறீரா என்று கேட்டார். இயேசுவுக்கு நம்மை பற்றி யாரும் அவரிடம் சொல்ல தேவையில்லை. இயேசுவிடம் போய் இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இந்த அம்மாவை சுகமாக்குன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி இயேசுவிடத்தில் போய் இந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதர், அவர் பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது, கொஞ்சம் பிளஸ்ஸிங்கை தாருங்க, யாரும் சொல்ல தேவை. இயேசுக்கு எல்லாமே தெரியும். இயேசுக்கு எல்லாமே தெரியும். இயேசுவுக்கு நம்மை பற்றி, இயேசுவிடம் நம்மை பற்றி யாரும் அவரிடம் சொல்ல தேவையில்லை.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு, சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் அல்லது அறிந்து கொள்ளும் தன்மை இயேசுவிடம் இருந்தது. ஜீசஸ் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் நாலேஜ். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் இயேசுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவு இருந்தது. இன்றைக்கு இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து நமக்காக ஜெபிக்கிறார். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். He knows our condition. Jesus knows your condition. உன்னை பற்றி யாரும் இயேசுகிட்ட என்ன பண்ண தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. He knows everything. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, மகிமை அடைந்த கிறிஸ்து, பிதாவினுடைய வலப்பக்கம் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இன்று பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருந்தாலும் நம்மை பற்றி அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானதே ஒன்றும் இல்லை. இரண்டாவது, இந்த பகுதியிலே கிறிஸ்து குணமளிக்கிறவராக இருக்கிறார், சுகமளிக்கிறவராக இருக்கிறார். ஹீலிங் கிரைஸ்ட். ஒருவர் நோயினின்று குணமடைய அவருக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று கூறப்படுவது உண்டு. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், நம்ம சொல்கிறோம் எனக்கு விசுவாசம் இருக்குதுங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் ஏசு இந்த நொடியிலே உங்களை சுகப்படுத்துவாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவனுக்கு விசுவாசம் இருந்ததா? 38 வருஷமா பெதஸ்தா குளத்தடியில் ஒருத்த படுத்துட்டு இருந்தானே, அவனுக்கு விசுவாசம் இருந்ததா? இல்லை. அவனுக்கு விசுவாசம் இல்லை என்றாலும் அவனை குணமாக்கக்கூடிய வல்லமை இயேசுக்கு இருந்தது. இங்கு இயேசு குணமளிக்கும் கிறிஸ்துவாய் இருக்கிறார். பல தடவைகள் நாம் பல நோயுற்றோருக்கு ஜெபித்து அவர்கள் குணமாகவில்லை என்றால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று கூறி பழியை அவர்கள் மீது போட்டு விடுகிறோம். கிறிஸ்து இன்றைக்கும் தமது ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளின் விசுவாசமுள்ள ஜெபத்தினாலே விசுவாசமில்லாத மக்களின் நோய்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரர். நம்ம போய் ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கறது இல்லை, நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எங்க எமி ஒரு தடவை கும்முடி பூண்டியில் பேய் ஆடிக்கொண்டிருந்த அவங்க கிளாஸ்மேட்னுடைய அம்மாவுக்கு கொரட்டூர்லேருந்து ஜெபம் பண்ணிச்சு. ஹல்லேலூயா. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது கும்முடி பூண்டியிலேருந்து, கிறிஸ்டினா எங்கள் அம்மா பேய் பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் வேப்பிலையெல்லாம் அடித்து பார்த்துட்டோம், அந்த பேய் போக மாட்டேன்னு சொல்லுது, எங்கள் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னவங்க. எங்கள் எண்ணி ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தினால போ பிசாசேன்னு சொன்னவன அந்த பேய் கொரட்டூர் எங்கே இருக்குது, கும்முடி பூண்டி எங்கே இருக்குது, எத்தனை கிலோமீட்டருங்க? இங்கேருந்து பொன்னேரியே 37 கிலோமீட்டர். பொன்னேரியிலேருந்து கும்முடி பூண்டி ஒரு 20-30 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ எத்தனை ஆகுது? 60-70 கிலோமீட்டர். கொரட்டூருக்கும் கும்முடி பூண்டிக்கும் ஒரு 60-70 கிலோமீட்டர். ஃபோனில் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்ன உடனே அந்த பேய் கீழே வந்து ஓடி போச்சு. இயேசு இன்றைக்கும் விசுவாசம் இல்லாதவர்களை அவர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார், தமது ஊழியர்கள் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக. மூன்றாவது, இயேசு லைஃப் கிவிங் கிரைஸ்ட், ஜீவனை கொடுக்கும் கிறிஸ்து, வாழ்விக்கும் கிறிஸ்து, வாழ்விக்கும் வல்லமையை அருளும் கிறிஸ்து. கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். இயேசு அவரிடம் 5:8 இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். எழுந்திரே, உன் படுக்கையை எடுத்து சொல்லி என்றார். எழுந்திரு என்பதற்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரைஸ், NRSV அண்ட் அதர் மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில்
ஸ்டாண்ட் அப். ரைஸ், ஸ்டாண்ட் அப் என்பது கிரேக்க மொழியில் எகிரோ. இயேசு அவனை பார்த்து எகிரோ என்று சொன்னார். நீ எழுந்திரு என்று சொன்னார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுங்க. 38 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு எகிரோ அப்படின்னு கத்துறாரு இயேசு. என்ன கத்துறாரு? எகிரோ. எகிரோன்னா எழுந்துரு, ரைஸ், ஸ்டாண்ட் அப். லாசருவே வெளியே வான்னு சொல்லும்போது லாசரு என்ன பண்ணா? வெளியே வந்தான். அதே மாதிரி எழுந்துருன்னு சொன்ன உடனே அவன் உடனே ஏஞ்சிட்டான். ஏசு சொல்றாரு நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்ற. எகிரோ என்று சொன்ன உடனே, எழுந்திரு என்று சொன்ன உடனே இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை, இயேசுவின் வாழ்வளிக்கும் வல்லமை அவனுக்குள் பிரவேசித்தது. அல்லேலூயா. The life giving power of Christ gave him healing. இயேசு அவன் குணமானதை உறுதி செய்யும்படியாக அவன் தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க கூறினான். இன்னைக்கு காலை நேரத்தில் நாம் ஆராதிக்கிற இயேசு, நாம் ஆராதிக்கிற தேவன், அனைத்தையும் அறிந்த கிறிஸ்து இன்று நமது ஆலய வழிபாடுகளில் பிரசன்னராயிருக்கிறார். இயேசு நமது ஆலயத்தில் பிரசன்னராயிருக்கிறார். குணமாக்கி கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். வாழ்விக்கும் வல்லமையை அருளும் கிறிஸ்து இன்றும் தம்முடைய வல்லமையினாலே மக்களை குணமாக்கி வருகிறார். இயேசுவே தேவனுடைய குமாரன், கடவுளுடைய மகன், இறைமைந்தன் என்பதை நாம் விசுவாசித்து அவரை நம்பி நித்திய ஜீவனை, நெய் வாழ்வை, நிலை வாழ்வை நாம் பெற்று அனுபவிக்க எல்லாம் வல்ல கடவுள் உதவி செய்வார்கள். ஆமென். God bless you all. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.